Good morning, pa. Good morning to all. Good morning. Audible இருக்கா pa? Good morning. Audible இருக்கா சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. Okay, bro. Okay. So next power electronics பார்ப்போம். சரிங்களா? சர்க்யூட் தியரி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. டைம் இருக்கும்போது இன்னும் வேற ஏதாவது பார்க்கணும். சரிங்களா? ஏதாவது பெண்டிங் இருந்தால் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The latching current in the circuit as shown in below is 4 milliamps. The minimum width of gate pulse required to turn on thyristor is, so ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஸோ இண்டக்டரோட வேல்யூ 0.1 ஹென்றி. ஸோ இது வந்துட்டு ஒரு டயோட் எஸ்சிஆர், இது வந்துட்டு ஒரு எஸ்சிஆர். 100 volt. So options are given: 6 microsecond, 2 microsecond, 1 microsecond, 4 microsecond. சரிங்களா? சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. The latching current in the circuit as shown in figure given கொடுத்திருக்காங்க. சரிங்களா? latching current in the circuit shown below, சரிங்களா, is 4 milliamps. The minimum width of gate pulse is required to turn on the thyristor. உங்களுக்கே தெரியும், ஒரு தைரிஸ்டர் அப்படின்னா எஸ்சிஆர். தைரிஸ்டர் is nothing but SCR. சரிங்களா? தைரிஸ்டர் is nothing but SCR. சரிங்களா? ரைட். ஸோ எஸ்சிஆர் இது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸாப்பா? எஸ்சிஆர் அப்படிங்கிறது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா இல்லை வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸா? சொல்லுங்க கொஞ்சம் ஃபாஸ்டா. எஸ், கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். சரிங்களா? கரண்ட் கண்ட்ரோல் பிஜேடி. சரிங்களா? இது எல்லாமே வந்துட்டு என்னது? கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். இங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, மினிமம் பல்ஸ் வித், அதாவது இப்ப எஸ்சிஆர் இருக்கு அப்படின்னா அந்த எஸ்சிஆருக்கு கேட் பல்ஸ் ஈவன் நீங்க இந்த எஸ்சிஆர் வந்துட்டு ஃபார்வர்டு சப்ளை கொடுத்தாலுமே ஆனோடுக்கு பாசிட்டிவ், கேத்தோடுக்கு நெகட்டிவ், அப் டு பிரேக் டவுன் வோல்டேஜ் வரவள்ள இந்த டிவைஸ் வந்துட்டு கண்டக்ஷன் ஆகாது. சரிங்களா? நீங்க அதே மாதிரி பிரேக் டவுன் வோல்டேஜ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஈவன் கேட்டுக்கு நீங்க சிக்னல் கொடுக்கலனாலும் ஒன்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜங்ஷன் லேயர் பிரேக் டவுன் ஆகி கண்டக்ஷன் ஆயிடுச்சு. பட் அது சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அன்சேஃப்டி. ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிரேக் டவுன் வோல்டேஜ் இஸ் ரெக்வயர்டு டு கண்டக்ட் த எஸ்சிஆர் ஆர் டு டிப்ளீட் த ஜங்ஷன் லேயர் அண்ட் கண்டக்ட் த எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, சேஃப் மோட்ல ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்துட்டு கம்மியா கொடுக்கணும். கம்மினா விஸ்டன் கெப்பாசிட்டி ஆஃப் எஸ்சிஆர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான இருக்கக்கூடிய பிரேக் டவுன் வோல்டேஜ் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி கேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்டுக்கு ஃபயரிங் பல்ஸ் கொடுப்பாங்க, ட்ரிகரிங் பல்ஸ் இந்த ஆங்கிள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கொடுக்கும்போது இந்த டிவைஸ் என்ன ஆயிடும்? ஆன் ஆயிடும். சரிங்களா? இப்ப அதே மாதிரி கேட்டுக்கு வந்துட்டு கேட்டுக்கு பல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்றீங்க, இதை எண்ட் பண்றீங்க, இது பாசிட்டிவ் எட்ஜ், இது நெகட்டிவ் எட்ஜ். அப்ப பல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்றீங்க, இதை எண்ட் பண்றீங்க. கரெக்டா? இதை ஸ்டார்ட் பண்ணி இதை எண்ட் பண்றீங்க. அப்ப பல்ஸ் கொடுக்கறது முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரத்துக்கு அதை வந்துட்டு கொடுக்கணும், எவ்வளவு டைம் டியூரேஷனுக்கு அந்த பல்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு 3 மில்லி செகண்ட் தேவைப்படுது இந்த டிவைஸ் ஆன் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க 2 மில்லி செகண்ட் கொடுத்தா ஆன் ஆகாது. சரிங்களா? அப்ப டைமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கொடுக்கக்கூடிய பல்ஸுக்கு இவ்வளவு டைம் டியூரேஷன் நீங்க கொடுத்துட்டு இருந்தாதான் அந்த டிவைஸ் ஆன் ஆகும் அப்படின்ட்டு. சரிங்களா?
இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த பல்ஸோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிடியூட் பாத்தீங்கன்னா இந்த பல்ஸோட வித் எப்பயுமே ஷார்ட்டா இருக்கணும், ரொம்ப வைடா கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஷார்ட்டா ஓரளவுக்கு என்ன டைம் ரெக்குயர்மெண்ட்டோ அதை கொடுத்துட்டா போதும். ஹையா இருக்கணும், நேரம் ஹை ஆம்பிடியூட்னு அதிகமான ஆம்பிடியூட். அப்போ டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? ரைட். ஸோ டர்ன் ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ்சிஆர் என்ன பண்ணும் அப்படின்னா லேச்சிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேச்சிங் கரண்ட் அப்படின்னா ஆனோடு கரண்டோட அதிகம், ஹை வேல்யூ கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ லேச்சிங் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆனோடு கரண்ட் ஆர் ஹோல்டிங் கரண்ட். அப்போ லேச்சிங் கரண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டர்ன் ஆன் ப்ராசஸ். அதே மாதிரி டர்ன் ஆஃப் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா ஹோல்டிங் கரண்ட். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ இதுல இருந்து என்ன கேட்க, அப்போ என்னன்னு தெரியும்னா உங்களுக்கு மினிமம் வித் ஆஃப் கேட் பல்ஸ்னு இருக்கு. அப்ப மினிமம் வித் ஆஃப் கேட் பல்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டைம் தானே. இப்ப நீங்க ஒரு பல்ஸ் கேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஸ்டார்டிங் பாசிட்டிவ் எட்ஜிங், இது நெகட்டிவ் எட்ஜிங். அப்ப இதனுடைய டைம் எவ்வளவு டூரேஷனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு டேட்டாஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்க இண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா கரண்ட் இந்த வோல்டேஜ்னால சடனா கரண்ட் போகுமா எஸ்ஆருக்கு அப்படின்னா போகாது. கண்டிப்பா இந்த இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் டைமை பொறுத்து சேஞ்ச் பண்ணி அப்படியே கிராஜுவலா இங்க சார்ஜ் ஆகும், இங்க டிஸ்சார்ஜ் ஆகும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப எடுத்ததும் ஃபுல் கரண்ட் இங்க போகாது, அப்படியே லைட்டா சார்ஜ் ஆகும், அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகும் அந்த ப்ராசஸ். அப்ப எல் கொடுத்துருக்காங்க 0.1 ஹென்றி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, லேச்சிங் கரண்ட் வந்துட்டு பாத்தீங்க கரண்ட் வந்துட்டு 4 மில்லி ஆம்ஸ், சப்ளை வோல்டேஜ் வி வந்துட்டு 100 வோல்ட். இந்த 3 டேட்டாவும் கொடுத்துருக்கு, 3 டேட்டாவும். சரிங்களா? ரைட். அப்ப டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இண்டக்டன்ஸுக்கும் டைமுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பாருங்க. விஎல் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ டிவைட் பை டிடி. கரண்ட் எப்பயுமே இண்டக்டர்ல ஸ்டோர் ஆகும், எடுத்ததுமே ஸ்டோர் ஆகாது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதுதான் என்னது, கரண்ட் வந்துட்டு இண்டக்டன்ஸ்ல கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும்போது, ஏன்னா இண்டக்டன்ஸ்ல எக்ஸ்எல் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும், இதுல கரண்ட் பாஸ் ஆகும்போது வோல்டேஜ் டிராப் ஆகும். அதுதான் இது வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் த இண்டக்டர் விஎல். அப்ப ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த டியும் டியும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப மீதி என்ன இருக்கு, என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. என்ன டேர்ம்ஸ் இருக்கு, விஎல் ஈக்குவல் டு சரிங்களா ஆர் வி ஈக்குவல் டு எல்ஐ டிவைட் பை டி. நம்மளுக்கு டி தான் தேவை. ஸோ அப்ப டி ஈக்குவல் டு எல்ஐ டிவைட் பை வி. எல்ங்கிறது 0.1, கரண்ட் வந்துட்டு 4 மில்லி ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மில்லி ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. The latching current in the circuit shown below is 4 milliamps. ஓகேங்களா? ரைட். 0.1 into 4 milliamps divide by 100. ரைட். ஸோ அப்ப இந்த 10 இங்க என்ன இருக்கு உங்களுக்கு 10 பவர் 2ன்னு இருக்கு. இது மேல வந்தா 10 பவர் -2. ஆல்ரெடி மில்லி 10 பவர் -3 இருக்கு. ஸோ -3 இது வந்துட்டு 10 பவர் -2. ஸோ 10 பவர் +2 மேல போயிடுச்சுன்னா 10 பவர் -2. அப்ப எப்படி இருக்கும், அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. 0.1 எப்படி எழுதலாம், 1 into 10 power -1. கரெக்டுங்களா? அப்ப இது 10 power 1 into 10 power -1, 4 into 10 power -3. இந்த 10 power 2 மேல வந்ததுன்னா 10 power -2. அப்ப டோட்டல் என்ன வருது, 4 மைக்ரோசெகண்ட். ஸோ ஆப்ஷன் டி. சரிங்களா? கிளியராப்பா? இந்த சம் புரியுதா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் சம். A thyristor has internal power dissipation. ஒரு நிமிஷம். ஸோ இது கூட தேவை. A thyristor has operated at ambition temperature of 20 degrees Celsius. சரிங்களா? and junction temperature is
84 degree Celsius. சரிங்களா? And the thermal resistance of the thyristor is 1.6 Celsius per watts. சரிங்களா? Find internal power dissipation of thyristor. Solve பண்ணுங்க. Internal power dissipation of thyristor. சரிங்களா? சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா. A thyristor has operated at ambient temperature 20. So the options எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so options are, so first option 64 watts, option B 128 watts, option C 1180 watts, option C 3360 watts. So இந்த வேல்யூ வந்துட்டு 1 வச்சுக்கப்பா. சரிங்களா? இந்த வேல்யூ 1 வச்சுக்கங்க. ரைட். ஸோ நான் இங்க சால்வ் பண்றோம். சரிங்களா? சால்வ் பண்ணுங்க. நீங்க क्वेश्चन ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. A thyristor has operated at ambient temperature of 20 degrees Celsius. Junction temperature is 84 degrees Celsius. அதாவது உங்களுக்கு ஒரு தைரிஸ்டர் SCR இருக்கு. சரிங்களா? SCR இருக்கு. இதுக்கு சரௌண்டிங்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. எவ்வளவுனா 20 டிகிரி செல்சியஸ். கண்டிப்பா இந்த SCRக்குள்ள ஜங்ஷன் J1, J2, J3 இருக்கும். இதுக்கு நீங்க சப்ளை கனெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் ஃப்ளோ, கேட்டுக்கு பல்ஸ் கொடுத்து சப்ளை கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது கண்டிப்பா ஹீட் வந்துட்டு டிசிபேட் ஆகும். அதனுடைய டெம்பரேச்சர் என்னன்னா 84. ஏன்னா இது 20, இது வந்துட்டு 80. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு டிசிபேட் ஆகும் ஹீட். அப்ப ஜங்ஷன்ல இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு. சரிங்களா? அட்மாஸ்பியர் சரௌண்டிங்ல 20 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ரைட். அண்ட் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த தைரிஸ்டர், கண்டிப்பா இந்த தைரிஸ்டர் இந்த SCRக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு ஜங்ஷன் லேயர் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப அதுல கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹீட் ஆகும். அதான் சொல்றாங்க தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னால பவர் வந்துட்டு டிசிபேட் ஆகுது. இந்த ஹீட் இவ்வளவு டிகிரி ஹீட்னால 1 டிகிரி 1 செல்சியஸ் பர் வாட். வாட்னா இவ்வளவு பவர் கொடுக்குறேன், இவ்வளவு டெம்பரேச்சர் வந்துட்டு வெளியே லீக்கேஜ் ஆகுது, டிசிபேட் ஆகுது. ஃபைண்ட் த இன்டர்னல் பவர் டிசிபேஷன். அதாவது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் உடைய வாட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபைண்ட் இன்டர்னல் பவர் டிசிபேஷன் ஆஃப் த தைரிஸ்டர். ஒரு தைரிஸ்டருடைய பவர் டிசிபேஷன் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்கறாங்க. சரிங்களா? எவ்வளவு பண்ண முடியும்? அதனால இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இது மாதிரி 2 டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், இது தெர்மல் ரெசிஸ்டன்ஸோ இல்ல சார்ஜ் டிசிபேஷன். சரிங்களா? சார்ஜ் டிசிபேஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா பாத்தீங்கன்னா பவர் டிசிபேஷன், இதுதான் இன்டர்னல் பவர் டிசிபேஷன் ஈக்குவல் டு, சரிங்களா, ஜங்ஷன் டெம்பரேச்சர் மைனஸ் ஆம்பிஷன் டெம்பரேச்சர் டிவைட் பை Q, இல்லைன்னா தீட்டா ஐஜே இது மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ Qன்னா என்னதுன்னா இந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் Qன்னு வச்சு. ஸோ அப்போ பவர் டிசிபேஷன் P ஈக்குவல் டு ஜங்ஷன் டெம்பரேச்சர் என்ன இருக்கு 84 மைனஸ் 20 டிவைட் பை Q என்னப்பா இருக்கு 1. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு 64
பவர் டிசிபேஷன், பவர் யூனிட் வாட்ஸ். ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. சோ இது கிளியரப்பா, புரியுதா இந்த சம்ம? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? தேர்ட் சம். ஜஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட், the anode current through the conducting SCR is 12 ohms if the gate current is made 1/3, then what will be the anode current? Option A, less than 12 ohms. Option B, greater than 12 ohms. Option C, 0 ohms. Option D, 12 ohms. சொல்லுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ரைட். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 12 ohms. சரிங்களா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை நிறைய தடவை எடுத்துருப்போம். The anode current through the conducting SCR is 12 ohms. அதாவது ஒரு SCR இருக்கு அப்படின்னா அந்த SCR உடைய சரிங்களா ஆனோடு கரண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டோம்னா 12 ohms. சரிங்களா, எப்ப அப்படின்னா ஒரு கேட் பல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இஃப் த கேட் கரண்ட் இஸ் மேட் 1/3, அதாவது இங்க என்ன சொல்லிட்டாங்க, கரண்ட் வந்துட்டு கண்டக்ஷன் ஆயிடுச்சு, கண்டிப்பா ஆனோடு கரண்ட் 12 ohms கரண்ட் ஆனோடு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஹை ரேட்டிங்ல ஆம்ஸ் ரேட்டிங்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பா டிவைஸ் என்ன இருக்குன்னு அர்த்தம், கண்டிப்பா டிவைஸ் ஆன் ஆயிருக்கு. பட் டிவைஸ் ஆன் ஆயிருக்குன்னா கண்டிப்பா பிரேக் டவுன் வோல்டேஜ் ரீச் பண்ணிருக்கோம், ஜங்ஷன் லைரை பிரேக் பண்ணிருக்கோம். அண்ட் ஆல்சோ கேட்டுக்கும் நீங்க கரண்ட் பல்ஸ், தட் இஸ் ட்ரிகரிங் பல்ஸ் கொடுத்துருப்பீங்க. கேட்ல கூடிய ரிவர்ஸ் பயாஸ், இப்போ ஆனோடு ஃபார்வர்ட் பயாஸ், இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ், கேட் ரிவர்ஸ் பயாஸ் இருந்ததுன்னா இதுக்கு நீங்க கேட் பல்ஸ் கொடுத்து அந்த கேட்ல இருக்கக்கூடிய ஜங்ஷன் லைரும் டிப்ளீஷன் பிரேக் அவுட் பண்ணி டோட்டலா உங்களுக்கு கண்டக்ஷன் பண்றீங்க. அதுக்கு பேர் தான் அந்த ஆனோடு கரண்ட். ஆனோட்ல வந்து கேத்தோடுக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ லேச்சிங் கரண்டோட அதிகமா போகும்போது உங்களுக்கு டிவைஸ் என்ன ஆயிடும், ஆன் ஆயிடும். அப்போ ஆன் ஆகும்போது எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றோம்னா 12 ohms ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, எவ்வளவு ஆம்ஸ்? 12 ohms. இப்ப என்ன சொல்றோம்னா இப்ப டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா கேட்டுக்கு வந்துட்டு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட் வந்துட்டு there is no control. சரிங்களா, கேட்டை வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது, எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனுடைய கரண்ட் ஃப்ளோ குறைக்கிறது, டிக்ரீஸ் பண்றது, இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டுக்கு வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப கேட்னால எதுவும் பண்ண முடியாது. பட் வி யூஸ் வோல்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்க வேரி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் டிக்ரீஸ். பட் இது என்ன பண்ண முடியாது, கேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேட் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. இஃப் த கேட் கரண்ட் இஸ் மேட் 1/3, முன்ன நான் இப்போ ஒரு 3 ohms கொடுத்து டிவைஸ் ஆன் பண்ண வச்சுன்னா இப்போ 1 ohms கொடுக்குறேன், கேட்டுக்கு நான் 1 ohms குறைச்சிருக்கேன், டிக்ரீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆனோடு கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஆனோடு கரண்ட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. சரிங்களா, என்ன கரண்ட் எஸ்சிஆர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கோ அதே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அதனால தான் கேட் இஸ் நோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் டர்ன் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா கேட் there is no control. அதனால தான் சொல்லுவாங்க ஒன்லி ஆன் பண்றதுக்கு மட்டும் கேட் யூஸ் ஆகும், ஆஃப் பண்றதுக்கு கேட் யூஸ் ஆகாது. அதனால தான் இது ஒன்லி ஃபார் என்னது, டர்ன் ஆன் ப்ராசஸ், இஸ் நாட் டர்ன் ஆஃப் ப்ராசஸ். அதனால தான் வி யூஸ் ஃபோர்ஸ்டு காம்படிஷன். எஸ்சிஆர் அப்படின்னு வந்தாவே, சரிங்களா, எஸ்சிஆர் அப்படின்னு வந்தாவே என்ன காம்படிஷன் யூஸ் பண்ணுவாங்க, நேச்சுரலா ஃபோர்ஸ்டு காம்படிஷனா இது மாதிரி கேட்பாங்க. என்ன காம்படிஷன், ஃபோர்ஸ்டு காம்படிஷன். சரிங்களா, எஸ்சிஆர்னு வந்தாவே ஃபோர்ஸ்டு காம்படிஷன். சரிங்களா, அப்போ ஃபோர்ஸ்டு காம்படிஷன்னா என்ன இருக்குங்க, ஏசி வந்துட்டு ஏசியை டிசியை மாத்துமா இல்ல டிசி ஏசியை மாத்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு காம்படிஷன் இஸ் மோஸ்ட்லி சூட்டபிள் ஃபார் என்னது, டிசி டு ஏசி. சரிங்களா, டிசி டு ஏசி அப்ளிகேஷனுக்கு. ஏன்னா டிசிங்கிறது உங்களுக்கு 0 நேச்சுரலா வராது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப இதை நீங்க 0 பண்ணணும் அப்படின்னா வி யூஸ் ஃபோர்ஸ்டு காம்படிஷன். சரி, ரைட். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் மட்டுமே எடுக்கலாமா இல்லை தியரி 1 மார்க் நீங்க எல்லாமே ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நோட்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ 1 மார்க் இதுவும் 1 மார்க் வரும், ப்ராப்ளம்ஸ் இபிக்குமே சரி 1 மார்க்ஸ் நிறைய வரும். சரிங்களா, ப்ராப்ளம்ஸே பார்த்துருவோங்களா இப்போதைக்கு, இல்லை என்ன பண்ணலாம்?
ஏன்னா ப்ராப்ளம் தான் லேகிங்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியரி கூட படிச்சிருப்பீங்க எல்லாரும், எப்படியாவது என்னது இதுலயாவது படிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்ஜெக்டிவ் புக்ல நிறைய பார்த்து ப்ராப்ளம்ஸ். ஓகே, இந்த பவர் சர்க்யூட் of 3 kilovolt 4 thyristor, each of rating 800 volt are connected in series. What is the percentage series derating factor? சொல்லுங்க. Option A 50, option B 12.5, 6.25, 25. So question identify பண்ணுங்க. In the power circuit of 3 kilovolt 4 thyristor, each of rating 800 volt, they are connected in series. What is this percentage series derating factor? அதாவது derating factor அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் derating factor பர்சன்டேஜ் சொன்னோம் 1 minus string efficiency, percentage of string efficiency. அதாவது என்ன மீனிங்னா, நேம்ல இருக்கு derating அப்படின்னாவே உங்களுக்கு ரேட்டிங்ல இருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குறையுது, சரிங்களா? ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு இவ்வளவு ரேட்டிங்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு. ரேட்டிங் என்ன மீனிங்னா, எவ்வளவு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100% இருக்குதுல 80% எஃபிஷியன்டா இருக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. அப்ப எவ்வளவு ரேட்டிங் இருக்கு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு வரும் உங்களுக்கு? ரைட், ஓகே. 20% வந்துட்டு ரேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. 20% ரேட்டிங், சரிங்களா? 80% எஃபிஷியன்சி, அதான் சொல்றாங்க. அப்ப டீரேட்டிங் ஃபேக்டர்னா அந்த டிவைஸ் வந்துட்டு எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு, எவ்வளவு வேஸ்ட் பண்ணுது, அதான் டீரேட்டிங் ஃபேக்டர், சரிங்களா? ஏன் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீரீஸ்னாவே வோல்டேஜ், பேரலல்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கரண்டா, சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நீங்க நார்மலா பவர் சிஸ்டத்துல படிச்சீங்களா, அதே சேம் தான். நார்மலா பவர் சிஸ்டத்துல படிச்சீங்கன்னா அதே சேம் தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி என்ன ஃபார்முலா அங்க என்ன படிப்பீங்க இதுல பவர் சிஸ்டத்துல, அதே சேம் தான். 3 kilovolt இருக்குங்களா, அப்ப இங்க என்ன வரும்? டோட்டல் ஃபேஸ் வோல்டேஜ் நாங்க படிப்பீங்க, ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலேட்டர். அதே மாதிரி இங்கேயும் டோட்டல் பவர் சர்க்யூட் வோல்டேஜ் 3000 வோல்ட். ஏன்னா வோல்ட் தான் கிலோ வோல்ட் எழுதக்கூடாது, ஏன்னா இங்க வோல்டேஜ் இருக்கு, இங்க கிலோ வோல்ட் இருக்கு. டிவைட் பை நம்பர் ஆஃப் தைரிஸ்டர், அங்க நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர்னு சொல்லுவீங்க, இங்க நம்பர் ஆஃப் தைரிஸ்டர் 4 தைரிஸ்டர். அங்க வோல்டேஜ் அக்ராஸ் வோல்டேஜ் இஸ் லைனுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வோல்டேஜ் எழுதுங்க, அந்த டிஸ்கோடைய வோல்டேஜ். இங்கே அதே மாதிரிதான் ஒவ்வொரு ரேட்டிங்கோடைய வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க இண்டிவிஜுவலா 800. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது? ஃபைனலா நான் டைரக்டா எழுதிடுறேன். இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க, 0.9375 அப்படின்னு வரும். செக் பண்ணிக்கங்க, அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா, சரிங்களா? 0.9375. அப்ப பர்சன்டேஜ் ரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1 minus 0.9375. அப்ப இது எவ்வளவு வரும் அப்படின்னா 6.25, சரிங்களா? இது நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்லாம் எனது இன்ட்டு 100ன்னு போட்டுங்க வேணாம், சரிங்களா? இன்ட்டு 100 சால்வ் பண்ணீங்கன்னா 6.25 அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி, சரிங்களா? ஆப்ஷன் வந்துட்டு சி. கிளியராப்பா? இது புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? 5th question. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 5th question. The turn of time of thyristor, is 40 microsecond at 100 degrees Celsius. And what is the turn of time of 200 degrees Celsius? Option A 40 microsecond, option B 80 microsecond, option C less than 40 microsecond, option D greater than 80 microsecond.
சால்வ் பண்ணுங்க. The turn off time of thyristor is 40 microsecond. எப்ப அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. சரிங்களா? இப்ப வாட் இஸ் த டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் 200 டிகிரி செல்சியஸ்? 200 டிகிரி செல்சியஸா இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு எஸ்சிஆர் இருக்கு அப்படின்னா, ஒரு எஸ்சிஆர் தைரிஸ்டர்னா எஸ்சிஆர் கேட் கொடுக்குறான், வோல்டேஜ் கொடுக்குறான். அப்ப கண்டிப்பா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது கண்டிப்பா ஜங்ஷன் வந்துட்டு ஹீட் ஆகும். சரிங்களா? அப்ப ஹீட் அதிகமாச்சுன்னா கண்டக்ஷன் அதிகமாகுமா கம்மியாகுமா? ஜென்ரல் திங் நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஹீட் அதிகமா, இப்ப நான் பல்ஸ் கொடுக்குறேன், வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஜென்ரலா டிவைஸ்ல கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னா சரிங்களா, ஹீட் ஆகுது. அப்ப சாரி, டைரக்டாவே சொல்றேன், ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டக்ஷன் அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? அதை மட்டும் சொல்லுங்க. ஜென்ரலா ஒரு டிவைஸ், இப்ப ஒரு இது வந்துட்டு கண்டக்டிங் டிவைஸ் தான். அப்ப கண்டிப்பா ஹீட் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு கண்டக்ஷன் எப்படி இருக்கு? இப்போ ஒரு எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஓகே ஹையா இருக்கும் கரெக்ட் தானே? ரைட். அப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு வெசல் பாத்திரம் இருக்கு, அதுல ஆல்ரெடி ஹீட்டான பாத்திரம் எடுத்து நீங்க லைட்டா இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஈஸியா அந்த வாட்டர் பாயில் ஆயிடுது, கொதிக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஹீட் இருக்கு, அப்ப ஈஸியா கண்டக்ட் ஆகும். அப்ப ஆல்ரெடி ஹீட்டா இருக்க டிவைஸ்ல கரண்ட் போகுதுன்னா இன்னும் நிறைய கண்டக்ஷன் வர மாதிரி தான் இருக்கும். அப்போ டேர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டக்ஷனே இருக்கக்கூடாது, அப்பதானே டிவைஸ் வந்துட்டு டேர்ன் ஆஃப் ஆகும். அப்ப 40 மைக்ரோ செகண்ட், அதாவது இந்த டெம்பரேச்சர்ல எஸ்சிஆர் இருக்கும்போது 40 மைக்ரோ செகண்ட் எடுத்துக்குது டேர்ன் ஆஃப் ஆகிறதுக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஹீட்னால கண்டக்ஷன் ஆயிட்டு இருக்குதுங்களா, அந்த சார்ஜ் கேரியர் ஒரு ஜங்ஷன்ல இருந்து இன்னொரு ஜங்ஷன் டிராவல் ஆகும்போது உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, டிவைஸ் ஆன்ல இருக்கும். அப்ப 100 டிகிரி செல்சியஸ் தைரிஸ்ட் மெயின்டைன் ஆகும்போது உங்களுக்கு 40 மைக்ரோ செகண்ட் டைம் எடுத்துக்குது. அப்ப 200 டிகிரி செல்சியஸ்னா டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கண்டிப்பா கண்டக்ஷனும் அதிகமா ஆயிட்டு இருந்திருக்கும். அப்போ டேர்ன் ஆஃப் டைம் எடுத்துக்கிற டைம் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கண்டக்டர் அப்படின்னாவே என்ன டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்? பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும். ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ஹீட், அப்ப இது அதிகமாச்சுன்னா இதுவும் அதிகமாகும், ஹீட் அதிகமாகும், எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? அப்போ 40 மைக்ரோ செகண்டுக்கு 100 டிகிரி செல்சியஸ்னா அப்ப 200 டிகிரி செல்சியஸா இருந்ததுன்னா எவ்வளவு டைம் இருக்குன்னா அப்படியே டபுள் ஆகும், அவ்வளவுதான், 80 மைக்ரோ செகண்ட். சரிங்களா? 40க்கு 100 அப்படின்னா உங்களுக்கு 200, இது அப்படியே டபுள் ஆயிருக்குங்களா? கண்டிப்பா 80 மைக்ரோ செகண்ட் எடுத்திருக்கும், அவ்வளவுதான் மீனிங். கிரேட்டர் தான் தேவை. சரிங்களா? சோ கரெக்டா எக்ஸாக்டா, ஏன்னா இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? ரைட். அவங்க எக்ஸாக்டா கேக்குறாங்க. சரிங்களா? இது கிளியர்? அப்ப புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? இது எல்லாத்துக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? Next, sixth question. In the circuit given below, so power electronics na adukku relevant ana ellam problems நான் எடுத்து விட்டேன். சரிங்களா? ஒரு 2 days. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் போடுறேன், அதுல ஓரளவுக்கு, அப்புறம் நாளைக்கு இது மாதிரி எடுத்தோம்னாவே ஓரளவுக்கு அதுக்கு ரிலவெண்டான ஒவ்வொரு சப்ஜெக்ட் அது மாதிரி பார்த்தோம். சரிங்களா? வாட் இஸ் த ஈவினிங் மேக்ஸ் வச்சுக்கலாம் ரிவிஷன் பண்ண மாதிரி. வாட் இஸ் த கண்டக்ஷன் ஆங்கிள் ஆஃப் டயோட்? சரிங்களா? ஸோ இது விஎஸ். ஐடியல் இண்டக்டர் 2 செக்ஷன் தான் இன்னைக்கு. சரிங்களா? 3 செக்ஷன் போட்டுக்கலாமா, இன்னொரு செக்ஷன் நீங்க போட்டுக்கலாமா, பார்க்கலாம் அது என்னன்னு சொல்றேன். சரிங்களா? ஏன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் எடுத்து விட்டுறேன், நீங்க படிங்க. 270. ஸோ ஆப்ஷன் டி. இருங்க ஒரு நிமிஷம்.
ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் பி greater than 180, option C 360 degree, option D 0 degree. சொல்லுங்க. In a circuit given below, inductor is used as ideal inductor. What is the conduction angle of diode? Right, question analyze பண்ணுங்க. சரிங்களா? இந்த given circuit, in the circuit given below, inductor used as a ideal inductor. சரிங்களா? Ideal inductor. What is the conduction angle of diode? Conduction angle உங்களுக்கே தெரியும். இது சப்ளைல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும் 0 to π, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும் 2. சரிங்களா? இது பாசிட்டிவ், எப்பயுமே ஆனோடு பாசிட்டிவ், கேத்தோடு வந்துட்டு நெகட்டிவ். இது ஐடியல் இண்டக்டர், கரெக்டுங்களா? ஐடியல் இண்டக்டர். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவா, இது நெகட்டிவ், கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ் சப்ளை ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க. பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கும்போது கண்டிப்பா இது பிளஸ் இருக்கும், இது மைனஸ், பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ அப்போ இந்த டயோடு என்ன ஆகும்னா கண்டக்ட் ஆகும். அப்போ டயோடு கண்டக்ட் ஆகுது அப்படின்னா இதுல போயிட்டு ஸ்டோர் ஆகும். இது பிளஸ், இது மைனஸ். எப்பயுமே உங்களுக்கு சார்ஜ் எப்படி ஸ்டோர் ஆகும்? இப்படிதானே, பிளஸ் மைனஸ். இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும், டிவைஸ் ஆன் ஆயிடுச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். பியூர் இண்டக்டர், அப்ப இதுல கண்டிப்பா எக்ஸ்எல் இருக்கும். எக்ஸ்எல்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டோர் ஆகும். எவ்வளவுன்னா 0 to 180, 180 வரலும் ஸ்டோர் ஆகுது. அப்ப இந்த டயோடு கண்டக்ட் ஆகுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்போ வருது. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன வரும் அப்படின்னா இந்த போர்ஷன் வரும். இப்ப இங்க சப்ளை மைனஸ் பிளஸ், சரிங்களா? இந்த நெகட்டிவ் போர்ஷன் வரும். இப்ப டயோடு கண்டக்ட் ஆகுமா? சொல்லுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. டயோடு கண்டக்ட் ஆகுங்களா? இது மைனஸ், இது பிளஸ். ஆனோடு எப்பயுமே பாசிட்டிவ் தான், கேத்தோடு எப்பயுமே நெகட்டிவ் தான். அப்போ மைனஸ் இஸ் கனெக்டட் டு பிளஸ், பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ், அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்க கன்சிடர் பண்ணாது, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். அப்போ இது ரிவர்ஸ் வயர். ரிவர்ஸ் வயர்ஸ்ல கண்டிப்பா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லீக்கேஜ் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், சரிங்களா? டிவைஸ் வந்துட்டு ஆன் ஆகாது. பட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்ளைனால இது கண்டக்ட் ஆகாது. பட் இந்த ஐடியல் இண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்ளை வந்துட்டு இது கண்டக்ட் பண்ண விடாது, கண்டக்ட் ஆகாது இந்த சப்ளைனால. இது ஐசோலேட் ஆயிடும். சொல்றது புரியுதுங்களா? இது ஐசோலேட் ஆயிடும். அப்ப இந்த எப்பயுமே அப்ப சப்ளை இங்க போகல அப்படின்னா இன்னொரு டிவைஸ் இங்க இருக்கு, என்னது? இண்டக்டர். இண்டக்டர்ல என்ன ஸ்டோர் ஆகும்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட் வந்துட்டு இந்த ஸ்டோர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப பிளஸ் மைனஸ்னு இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னு மாறும், போலாரிட்டி. எப்பயுமே சார்ஜிங் ஒரு சைடு இருக்குன்னா டிஸ்சார்ஜிங் ஆப்போசிட் போலாரிட்டி அப்படியே மாறும், அதான மீனிங். அப்ப இது மைனஸ், இது பிளஸ். இப்ப பாருங்க, இது மைனஸ் மைனஸ், இது பிளஸ் பிளஸ், சரிங்களா? ஆனோடு வந்துட்டு பாசிட்டிவ், இண்டக்டர்ல மைனஸ் வந்துட்டு கேத்தோடு. அப்ப இது என்னது? ஃபார்வர்ட் பயஸ். அகைன் ஃபார்வர்ட் பயஸ். டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல இண்டக்டர்ல இருக்கக்கூடிய போலாரிட்டி, இண்டக்டர்ல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு டிசிபேட் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது, சரிங்களா? ஆனோடு வழியா. அப்ப எகைன் மறுபடியும் இந்த டிவைஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும், சரிங்களா? அப்ப இது எகைன் மறுபடியும் என்னது? டியூ டு இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், டியூ டு இண்டக்டர், ஐடியல் இண்டக்டர், சரிங்களா? the diode will be forward bias. Again மறுபடியும் கண்டக்ட் ஆகும் அப் டு என்னது 180 ல இருந்து 360 வரும். அப்ப 360 வரலுமே கண்டக்ட் ஆகும். கண்டக்ஷன் ஆங்கிள் அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க क्वेश्चन. வாட் இஸ் த கண்டக்ஷன் ஆங்கிள் ஆஃப் த டயோடு? கண்டக்ஷன் ஆங்கிள் என்னது? இந்த டேர்ம் எது ஒரு கண்டக்ட் ஆகுது ஒன் சைக்கிள்னா 0 to 2π. அப்ப 2π - 0 னா என்னது? ஆன்சர் 2π. 2π னா 360 டிகிரி, சரிங்களா? இதனுடைய ஆன்சர் புரியுதா இல்லையாப்பா? இதுல ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இல்லையா? கிளியருங்களாப்பா? எல்லாத்துக்கும் புரியுதா? புரியுதா? இன்னொரு தடவை சொல்லணுங்களா? பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல டியூ டு சப்ளைனால இது கண்டக்ட் ஆகுது 0 to π. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல சப்ளை வந்துட்டு சப்ளைனால வர்றது ரிவர்ஸ் பயஸ். பட் இண்டக்டர்ல வந்துட்டு பொலாரிட்டி சேஞ்ச் ஆகும்போது எகைன் மறுபடியும் கேத்தோட் நெகட்டிவ், ஆனோடு பாசிட்டிவ், எகைன் மறுபடியும் இது ஃபார்வர்ட் பயஸ். அப்ப டிவைஸ் கண்டக்ட் ஆகுது அப் டு π ல இருந்து 2π. அப்போ ஒன் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது 360 டிகிரிக்குமே இந்த டயோடு கண்டக்ட் ஆகுது. எகைன் மறுபடியும் 2πக்கு அப்புறம் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் டியூ டு சப்ளைனால இங்க டிவைஸ் கண்டக்ட் ஆகும்.
நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்ததுன்னா இண்டக்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அது டிஸ்சார்ஜ் ஆகுறதுனால மறுபடியும் கண்டக்ட் ஆகும். அப்போ டோட்டலா 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டயோடு வந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் கண்டக்ட் ஆகும் அப்படின்னா டோட்டலா 360 டிகிரியுமே கண்டக்ட் ஆகும். சரிங்களா? ரைட். சப்போஸ் இங்க ஒரு ரெசிஸ்டிவ் லோடு போட்டிருக்காங்கன்னா என்ன ஆகும்? சப்போஸ் இங்க வந்துட்டு இண்டக்டர் கொடுக்காம ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. There is no device, there is no storing element, storage device. அப்படின்னா என்ன ஆகும்? 90 யோசிச்சு சொல்லுங்க. 180. சரிங்களா? 180 பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் கண்டக்ட் ஆகும். பிகாஸ் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரிவர்ஸ் பயஸ் இந்த டயோடு. அப்போ there is no storage device. அப்போ 180 டிகிரி கண்டக்ட் ஆகும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் எப்பயுமே திங்க் பண்ணி பியூர் கெப்பாசிட்டியும் ஸ்டோரேஜ் டிவைஸ் அதுவும் உங்களுக்கு கண்டக்ட் ஆகும். இமேஜின் பண்ணுங்க, அது வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் பண்ணும். கரண்ட்னு இந்த எப்பயுமே சர்க்யூட்டு க்ளோஸ்டு சர்க்யூட். இங்க வோல்டேஜ் இருந்தாலும் சரி, கரண்ட் இருந்தாலும் சரி, இந்த ஃபார்ம் ஆஃப் க்ளோஸ் சர்க்யூட்னா கரண்ட் தான் ஃப்ளோ ஆக போகுது. சரிங்களா? ஸ்டோரேஜ் எலமெண்ட் இருந்ததுன்னா 360 டிகிரி. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 180 டிகிரி. கிளியரா? புரியுதா? ஸோ கொஸ்டின்ஸ் இப்படிதான் மேக் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ் அவங்க ரெசிஸ்டன்ஸா, இண்டக்டரா, கெப்பாசிட்டா இது மாதிரிதான் மேக் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப நீங்க இதான் ஐடென்டிஃபை பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா கொடுத்துறேன். இது மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அந்த திறமை அந்த இது வந்துச்சுனாவே கண்டிப்பா வந்துட்டு தெரியாத கொஸ்டின்